ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு iQZ10 Lite அமேசான்ல ஆஃபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. 2 வைப்ரண்ட் கலர்ஸ், 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 10,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. அந்த SBI கார்டு இருந்துச்சுன்னா 500 ரூபாய் டிஸ்கவுண்டா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த போனை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த iQZ9 Liteக்கு அப்கிரேடா இந்த iQZ10 Lite இருக்கா இல்லையா, என்னென்ன ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ஸ் டிஸ்பிளே எல்லாம் எப்படி இருக்கு, அதோட இந்த மொபைல் 2025 மிடில் நிக்கிறோம், இன்னமும் வாட்டர் டாப் நாச்சோட கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் எப்பயும் போல அரைச்ச மாதிரி சிப்செட் MediaTek Dimensity 6300 சிப்செட்டும் இந்த மொபைல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோனி சென்சார்லாம் கொடுத்துருக்காங்களா, நிஜமாவே சோனி சென்சார் இருக்கா இல்லையா அதையும் பாத்துருவோம் இந்த வீடியோல. சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருக்கேன். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி தான் பார்க்க போறோம். மிஸ்டர் லைனஸ் வெப்சைட் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த வெப்சைட் மூலமா நம்ம டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் வேணுமோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ணிக்க முடியும். அது இந்த வெப்சைட்ல ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ் மட்டும் கிடையாது, நல்ல ஆஃபர்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது சூப்பர் மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ்னா 20% அண்ட் பிராண்ட் ஃபுட்வேருக்கு 35% அண்ட் கிஃப்ட்க்கு 25%, டாய்ஸ்க்கு 20 to 35%, பர்சனல் கேருக்கு 15% அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட் அண்ட் ஸ்டேஷனரிக்கு 5 to 20% ஆஃபர் பண்றாங்க. எலக்ட்ரானிக்ஸ்க்கு 5 to 10% அண்ட் ஃபேஷனுக்கு 5 to 10%. சோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இங்க மிகப்பெரிய ஒரு கிவ் அவே வழங்கிட்டு இருக்காங்க, ஆஃபரும் ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க மினிமம் 100 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணா மட்டும் போதும், லாகின் பண்ணிட்டு மந்த்லி ட்வைஸ் மெம்பருக்கு சூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிஃப்ட் ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த சூஸ் பண்ண 2 வின்னர்ஸுமே அவங்களோட வெப்சைட்ல 1 மந்த் ஃபுல்லா டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. காட்டிலும் இந்த வெப்சைட்ல ஓவரால் தமிழ்நாடு ஃபுல் ஷிப்பிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. 100% authentic ப்ராடக்ட், 100% செக்யூர் பேமெண்ட் இருக்கு. 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இங்க அவங்களோட ப்ராடக்ட்டை தவிர்த்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஷாப்ஸ்க்கு மேல அவங்க டைப் பண்ணிருக்காங்க. அவங்களோட சூப்பரான ப்ராடக்ட்ஸ் நல்ல அஃபோர்டபிள் பிரைஸ்ல கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, உங்களோட பொருட்களை விற்கணும்னாலும் இந்த வெப்சைட்ல உங்களால வித்துக்கிட முடியும். கிறிஸ்ல உங்களோட ஃபோன் நம்பர் தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான வெப்சைட் தான் மிஸ்டர் லைனஸ் வெப் ஷாப்பிங். சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணுங்க. அஃபோர்டபிள் பிரைஸ் வித் சூப்பரான ஆஃபர்ஸ் அண்ட் கிவ்அவேயும் நீங்க வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த iQZ10 Lite இந்த மொபைலை பொறுத்தவரை 2 வைப்ரண்ட் கலர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 4 120GB வேரியன்ட் 10,000 ரூபீஸ்க்கும், மிடில் வேரியன்ட் 6 120GB வேரியன்ட் 11,000க்கும், ஹையர் வேரியன்ட் 8 256GB வேரியன்ட் 13,000 கோட் பண்ணிருக்காங்க. சோ SBI கார்டுக்கு 500 ரூபீஸ்க்கு டிஸ்கவுண்ட் பண்றாங்க. சோ அப்படி பண்ணும்போது எல்லாத்துலயும் உங்க 500 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணா பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 9,500 ரூபீஸ்க்கு கோட் பண்ணிருக்காங்க. இந்த போன் இந்த பிரைசிங்க்கு ஒர்த்தா? ஃபர்ஸ்ட் பாக்கிறதுக்கு முன்னாடி இதுல டிசைன் ஃபேக்டர்ல இருந்து நம்ம பார்ப்போம். டிசைன் ஃபேக்டர் இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண இந்த Y19 அப்படியே ஒரு சின்ன ஒரு அப்கிரேட் தான், அதாவது Vivo Y19 வந்துச்சு. சோ அந்த போனை ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் மாதிரி தான் எனக்கு தோணுது. இருக்கா இல்லையா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பேக் சைடுல 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் அண்ட் டூயல் ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. அந்த கேமரா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டான அரேஞ்ச்மெண்ட், அது கீழே உங்களுக்கு ஒரு பிக்கர் ஃபிளாஷும் அந்த பிரேமி சென்சார் பக்கத்துல ஒரு ஸ்மால் ஃபிளாஷ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு பார்டர் மாதிரி கட் அவுட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. பேக் சைட்ல ஒரு வெர்டிகல் ஷேப்ல டூயல் டோன் பினிஷ் கான்செப்ட்ல ஒரு சைனிங்கான பினிஷ் டச்சஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த கிரீன் கலர் நல்லா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அது போக அந்த ஸ்கை ப்ளூ கலரும் நல்லா இருக்கு, அட்ராக்டிவா இருக்கு. அண்ட் பாட்டம்ல IQ பிராண்டிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பிளாஸ்டிக் பாடி பில்ட் தான். அண்ட் ஃப்ரேம் பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். முன்னாடி ஒரு பிளாட்டான டிஸ்பிளே 2025 முடிய போகுது, அதாவது மிடில் இருக்கும். அப்படி இருக்கும் போதும் இன்னமும் வாட்டர் டாப் நாச்சோட வர்றது கொஞ்சம் வருத்த அளிக்கும் வகையில் இருக்கு. ஆனா பிகாஸ் ஆஃப் பிரைஸ் கட்னு சொல்றாங்க. என்னதே இருந்தாலும் பஞ்ச்கோலோட வரணும், அதுதான் நல்ல ஒரு பிராண்டுக்கு அழகு. இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் iQZ10 Lite டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். டிஸ்பிளே பார்க்கும்போது 6.74 இன்ச்ல IPS LCD டிஸ்பிளே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்திருக்காங்க. 1000 nits பிரைட்டான டிஸ்பிளே, வாட்டர் டாப் நாச்சோட HD+ டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே நல்லா இருக்கு, இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. 90 Hz தான் கொஞ்சம் வருத்தம் அளிக்கும் வகையில் இருக்கு. ஏன்னா மீதி பிராண்ட்ல இன்னைக்கு 120 ரெஃப்ரெஷ் ரேட் வெறும் ஒரு 10,000 ரூபாய் மொபைலுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஏன் லாவாவே பாத்துக்கோங்க, இன்னைக்கு வெறும் ஒரு 7,000 ரூபாய் செக்மெண்ட்ல 120 ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கு. பட் ஆனா இவங்க கொடுக்க முடியும், கொடுக்கல. அதுதான் அப்படின்னா பாத்தீங்கன்னா இங்க வாட்டர் டாப் நாச்சும் கொடுத்து இங்க பிரைஸ் கட்டுக்காக இங்க IQ எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு டிஸ்பிளே அரேஞ்ச்மெண்ட் இருந்தாலும் டிஸ்பிளே நல்லா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு நல்லா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓவரால் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த பட்ஜெட் செக்மெண்ட் கன்சிடர் பண்ணும்போதுனே சொல்லிக்கலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 202 கிராமும், திக்னஸ் 8.2 mm எடுத்து வந்திருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 2 வருஷத்துக்கு OS அப்கிரேட் கொடுக்க போற ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல Fun Touch OS 15, IP64 ரேட்டிங் இருக்கு. LPDDR4X நம்ம மெமரி கார்டு 1 TB எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். ஸ்டுடியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. 3.4 ஆடியோ ஜாக் இருக்கு. Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.4, FM ரேடியோ, சைட் மவுண்ட் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார், விர்ச்சுவல் RAM சப்போர்ட். சோ இது மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்களோட இந்த மொபைலை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்ல 6000 வருது, இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. சோ அண்ட் 15 வாட் சார்ஜர் பாக்ஸ்குள்ளேயும் ஃபில் பண்ணிடுறாங்க. 5 இயர்ஸ் வரைக்கும் பேட்டரி டியூரபிள் இருக்குன்னு சொல்லிட்டு IQ தரப்புல இருந்து கிளைம் பண்றாங்க. சோ இங்க 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 60 மினிட்ஸ் இருக்குது. ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்தில் மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப்
இந்த மொபைல்ல எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்த இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP, சோனி சென்சார் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பட் ஆனா என்ன சென்சார் மென்ஷன் பண்ணல. 2 MP டெப்தோட முடிச்சிட்டாங்க. ஃப்ரண்ட்ல வெறும் ஒரு 5 MP தான். ஃப்ரண்ட் பேக்ல 1080 30 ஃப்ரேம் செகண்ட்ஸ் வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னதே இருந்தாலும் பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் டேலைட்ல தான் நல்லா இருக்கு. இன்டோர் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ்ல நாய்ஸஸ் இருக்க தான் செய்யுது. வீடியோக்கு EAS கிடையாது அண்ட் கேமராக்கு OIS கிடையாது. இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் கேமரா. சோ இந்த போன்ல ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு மாடரேட் யூசர் யூஸ் பண்ற மாதிரி தான் இங்க கேமரா இருக்கு. ஓவரால் இது மாதிரி ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட கொண்டு வந்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போன்ல எப்பயும் போல எல்லாரும் யூஸ் பண்ற MediaTek Dimensity 630 சிப்செட் ஒரு 600 Marketech 2.4 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட கலர் இருக்காங்க. சோ இந்த டைப் ஆஃப் ப்ராசஸர் ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ஹேண்டில் பண்ணிக்க முடியுது. பட் ஆனா இங்க பேஸ் வேரியன்ட் 4GB எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயருக்கு மேல லாகிங் இஷ்யூஸ் இருக்கும். என்னோட ரெக்கமெண்ட் 6 இல்லங்க, இல்லாட்டி 8 எடுத்துட்டு போயிருங்க. சோ உங்களுக்கு ஒரு பெஸ்டான ரிசல்ட் ஒரு அளவுக்கு இருக்கும். அதை தவிர்த்து இந்த போன்ல வேப்பர் கூலிங் சிஸ்டம் கிடையாது. பட் ஆனா ஸ்டுடியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. வெறும் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான். ஒரு சில லாகிங், ஒரு சில கேம்ஸ் தொடர்ந்து கண்டினியூஸா 1 ஹவர்ஸ் மேல விளையாண்டா வரதான் செய்யுது. என்னதே இருந்தாலும் இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் போன். சோ இது மாதிரி ஒரு ஆப்டிமைஸோட இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணி இந்த வட்டம் இந்த IQ Z10 Liteல சிப்செட் செக்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த IQ Z10 Lite ஒரு வழியா இன்னைக்கு அமேசான்ல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைலை பொறுத்தளவு 2 வைப்ரண்ட் கலர்ஸ் 3 பேஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ரெக்கமெண்ட் இந்த பேஸ் வேரியன்ட் எடுக்காதீங்க. இந்த 4GB அதை தவிர்த்து இந்த மிடில் வேரியன்ட் ஹையர் வேரியன்ட் எடுத்துட்டு போயிருங்க. ஒரு பெஸ்டான ரிசல்ட் இருக்கும். சோ இருக்க கார்டு ஆஃபர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க இந்த மொபைல் பொறுத்தளவு. சோ இந்த மொபைலோட பாசிட்டிவ் வைப்னு பார்க்கும்போது உங்களுக்கு டிசைன் எப்பயும் போல நல்லா இருக்கு. MediaTek Dimensity ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டுடியோ ஸ்பீக்கர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி விஷயங்கள் பாசிட்டிவ் இருக்கு. நெகட்டிவ்னு பார்க்கும்போது கொஞ்சம் நிறையவே இருக்கு. ஏன்னா இந்த போன்ல வெறும் 98 ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்கு. அது வாட்டர் டாப் நாச்சோட கொடுத்துருக்காங்க. வெறும் HD+ டிஸ்பிளே தான். ஆனா இவங்களை காட்டி கம்மியா ரேங்கிங் உள்ள பிராண்ட்ஸ் எல்லாருமே நல்ல ஸ்பெக்ஸோட வருது டிஸ்பிளேக்கு. பட் ஆனா இவங்க ரொம்ப காம்ப்ரமைஸோட இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் ஓகே குட் நல்லா தான் இருக்கு. அதுல எந்த ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது. அண்ட் பேட்டரியுமே 6000 வரைக்கும் வருது. ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. இங்க கேமரா பிரைமரி சென்சார் தான், OIS கிடையாது, ES கிடையாது. பட் ஆனா கேமரா மீதி பிராண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது நல்லா தான் இருக்கு. அண்ட் சிப்செட் நல்லா இருக்கு. அதெல்லாமே பாசிட்டிவ் வைப்ல போயிடும். நெகட்டிவ் வைப்னு போகும்போது டிஸ்பிளேலே நம்ம படுக்க வச்சிடறாங்க. இந்த போன் ஒரு டீசென்டான ஒரு அட்மாஸ்பியர்ல தான் இந்த போன் வடிவமைச்சிருக்காங்களே தவிர பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த போன் மேல நீங்க வைக்காதீங்க. அதுதான் என்னோட ஃபைனல் கருத்தா சொல்லிட்டு இந்த வீடியோவோட நான் முடிச்சுக்கிறேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த IQ Z10 Lite இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். நண்பர்களே, இந்த வீடியோ இதோட அவ்வளவுதான். அடுத்த மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோல நம்ம மீட் போடும். அது மட்டும் கிடையாது, மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங்கும் ஷாப் பண்ணுங்க. அஃபோர்டபுள் பிரைஸ் வித் அஃபோர்டபுள் ஆஃபர்ஸும் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸஸோட அட்டகாசமான ஒரு பிரைசிங்கோட கண்டிப்பா இந்த வெப்சைட் உங்களுக்கு உதவும்னே சொல்லலாம். தேங்க்யூ.